மார்ச் 22, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் ஏராளம். விசுவாசத்தோடே அவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். God has many blessings for you. Receive them with faith. எபேசியர் 2 அதிகாரம் 8 Ephesians chapter 2 verse 8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உன்னதத்தின் திரளான ஆசீர்வாதங்களையும் இரக்கங்களையும் ஏந்தி கொண்டு நம்மை நோக்கி வரும் தேவனுடைய கரமே கிருபையாகும். தேவனுடைய கரத்தில் பொதிந்திருக்கும் ஆசீர்வாதங்களையும் இரக்கங்களையும் பெற்றுக்கொள்ளும்படி நாம் நமது கரத்தை மேல் தூக்கி உயர்த்திடும் செயலே விசுவாசமாகும். தேவன் மேல் விசுவாசம் என்பது அவரையே முழுமையாய் சார்ந்து கொண்டு அவர் தம் வார்த்தையில் கூறிய எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்வதே ஆகும். அதாவது நம் உணர்வுகள் என்னதான் கூறினாலும் அல்லது வேறு யாரோ என்னதான் மறுத்தாலும் அவைகளை ஒரு பொருட்டாய் எண்ணாமல் தேவனுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு விசுவாசிப்பது ஆகும். விசுவாசத்தின் மூலமாகவே தேவனுடைய ஈவுகளை பெற்றிட முடியும். நமக்கு கொடுப்பதற்கென தேவனிடம் அநேக அற்புதமான ஈவுகள் உள்ளன. அவர் அளிக்கும் ஈவுகள் யாவும் கிருபையின் ஈவுகளாகும். ஆனால் இப்பரம ஈவுகளை பெறுவதற்கோ விசுவாசம் நமக்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது. நம்முடைய விசுவாசம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக அமையட்டும். For it is by grace you have been saved through faith, and this is not from yourselves, it is the gift of God. My dear brothers and sisters, grace is the hand of God that comes to us bearing the bountiful blessings and mercies of the Most High. Faith is the act of lifting our hands up to receive the blessings and mercies that are in God's hand. Belief in God means fully depending on Him, accepting everything He has said in His word. That is to accept and believe God's word as it is, regardless of what our feelings say or what someone else denies. It is through faith that God's gifts can be received. God has so many wonderful gifts to us. All the gifts He gives are gifts of grace, but faith is very necessary for us to receive these blessings. Let our faith glorify the name of God. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இப்பொழுதும் கூட என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்து அவருடைய வாழ்வில் வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்து அவளை நீர் வழிநடத்துகிறதான கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா. கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவரே உம்முடைய கிருபையிலே பலப்படும்படியாக எங்களுடைய வாழ்விலே ஆண்டவரே விசுவாசம் காணப்படும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஈவுகள் ஆண்டவரே அதிகம் ஆண்டவரே, அவைகளை எல்லாம் நாங்கள் விசுவாசத்தோடு உம்முடைய கிருபை நிமித்தமாக அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்புக்கொட்டிக்கிறோம். நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும். நீர் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிறவரே, தூயாதி தூயவரே, பரிசுத்தரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஒருவராலே எல்லாம் செய்ய முடியும் என்பதை நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம் அப்பா. அப்படியாக தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்வில் ஆண்டவர் அவங்க விரும்புவதற்கு வேண்டிய அற்புதங்களை எல்லாம்
நீர் அவருடைய வாழ்விலை செய்து அவர்களை நீர் மகிழ பண்ண வேண்டுமா செபிக்கிறோம். இதுவரை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஆண்டவரே மாறும்படியாக கத்த நீர் ஒரு அற்புதத்தை அவருடைய வாழ்விலே நீர் செய்தரல விடுமா செபிக்கிறோம். பலவீனத்தின் மத்தியிலே நோயோடு கூட ஆண்டவரே அப்பா இந்த வியாதி என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் நீர் போதுமானவராக இருப்பீராக. அந்த வியாதியை அந்த பலவீனப்படுத்தும் அந்த எல்லா விதமான ஆண்டவரே காரியங்களையும் நீர் எடுத்து போட்டு அவர்களுக்கு நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை நீர் அவர்களுக்கு வைத்தரல வேண்டுமா செபிக்கிறோம். விசுவாசத்தோடு அப்பா அந்த சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். நம்முடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லை. நம்முடைய கிருபையினாலே அவர்களுக்கு வேண்டிய சுகத்தையும் ஆயுள் நாட்களையும் அதிகமாய் தந்து நீர் அவர்களை வழிநடத்தி அருள வேண்டுமா செபிக்கிறோம். கைவிடப்பட்ட சூழ்நிலைகளில் செபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆறுதலையும் தேர்தலை தந்து நீர் அவரோடு கூட இருக்கிறீர் என்ற அந்த உணர்வை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா அம்மை துதிக்கிறோம். அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பெரிய காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலை செய்வதற்காக நன்மையான ஈவுகள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்டிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் காணும்படியாக நீர் நல்ல சுக வாழ்வை தந்து ஆசீர்வதித்தரலும். அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கும் நல்ல சுக வாழ்வை தந்து அநேக திருமண நாட்கள் காணும்படியாக நீர் அவளுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். நீரே பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.